ஹாய், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். வலிகளை பற்றி பேசப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். அதே நேரத்தில் டெய்லி ஏதாவது ஒரு வலியை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி நான் இஸ்லாமிய நண்பர்களுக்கான ஒரு வீடியோ தான் மேக் பண்ணுறேன். இஸ்லாமிக் நண்பர்களுக்கு பண்ணுற வீடியோ எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ்லாமிய முஸ்லீம்கள் எல்லாராலையும் அறியப்படுறவர் ஒரு பேச்சாளர் அப்துல் பாசித் புகாரி. இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னா எல்லாரும் இவருடைய ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவருடைய வாய்ஸை கேட்டிருப்பாங்க. ஏன்னா யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையுமே அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகளாக இருக்கும். அவர் பண்ணுற ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லும்போது நம்மளே தெரியாமல் நம்மளை அறியாமல் ஒரு மாதிரி ஒரு பம்ஸ் ஆகிற மாதிரி, ஐ மீன் ஒரு உடம்பெல்லாம் செலுக்கி போகிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பேசுவார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு செய்தியாக தெரியும், அருமையான ஒரு விஷயமா தெரியும். இன்னைக்கு அவரை பற்றி பேச போகிறேன். 2 நாளாக முதல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் அவரை தரைக்குறைவாக பேசுகிறது ப்ளஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஸ்பிட் ஆகினே போயின்னு இருக்கு. ரியாலிட்டி என்ன ஆயிருக்கு, ஆக்சுவலி என்ன தான் ஆயிருக்கு, ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றா நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அவரை பார்த்தது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பர்சனலாக அவரை பார்த்தேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல அவர் மாஸ்க் போட்டுட்டு நின்றுந்தார். இவர் அவர் மாஸ்க் போட்டாலும் அவர் தான் சொல்லி என்னால் உடனே தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணேன், நான் அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் அவர் ரொம்ப ஏதோ ஒரு கவலையில் இருந்த மாதிரியோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்த மாதிரியோ தெரிஞ்சிச்சு. அதனால் தூரத்தில் நின்றே பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சலாம் கூட சொல்லியிருந்தேன். சலாம்னு சொன்னேன். அதுக்கு அவர் பார்த்துட்டு ஒதுங்கி போயிட்டார். வலைக்கலாம் சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டார். நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனருடைய ஃப்ரெண்டு ஓனர் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்கிட்ட தெளிவாக சொன்னார். இந்த மாதிரி ஒரு சின்ன என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு சின்ன தொகையை வாங்கிட்டு கொடுக்கல அப்படின்னார். இது அவருக்கு மட்டுமா பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக மேபி பணத்தை வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஓகே, பட்டு அந்த வாங்கினது அவரால் அது திருப்பி கொடுக்க முடியல. இதுதான் விஷயம். திருப்பி அவரால் தர முடியல. இல்லை ஒன்று ஏமாந்துட்டாரா, இல்லை அவருக்கு ஏமாற்றப்பட்டாரா, இந்த விஷயம் நம்ம எப்படி தான் பார்த்தாலும் சட்ட ரீதியாக தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்வீட் பண்ணின்னு இருக்காங்க. அவரை தரைக்குறைவாக ஸ்வீட் பண்ணின்னு இருக்காங்க. இதனால் ஏதாவது லாபம் வரப்போதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கும் லாபம் வரப்போகுது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாமிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறையை மறைக்கிறது, நம்மளுடைய குறையை நாளை மறுமை நாளில் எல்லாத்தையும் கடவுள் நமக்கு குறைப்பார், அது மறைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான செய்திகளை வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் செஞ்ச தப்பை சட்ட ரீதியாக சந்திக்கலாம், இதுதான் நியாயமானது. பட் அவரை கேவலப்படுத்துறதுலையும் அசிங்கப்படுத்துறதுலையும் இதில் எந்த நியாயமும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு அறியப்படக்கூடிய ஒருத்தர் அவர் முதல்ல எல்லாருக்குமே ஆக்சுவலி நான் இந்த இஸ்லாம்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு மிகப்பெரிய புகழப்பட்ட எல்லாருக்குமே அறிஞ்ச ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் நல்லா பேசிட்டு நல்லா பாடல் பாடிக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுருந்தார். திடீர்னு ஒரு நாள் பாலியல் குற்றவாளியாக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது சமீபத்தில் நடந்த விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி போயிடுறாங்க. யாரை நம்புறதுன்னு இங்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே மனிதர்கள் தான்.
மனிதர்கள் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். எங்கிட்டயும் தவறுகள் இருக்கும், உங்ககிட்ட தவறு இருக்கு, அந்த மாதிரி தவறுகள் இருக்கும். ஆனால் அதை நீங்க தான் சரிபடுத்திக்கணும். உங்களை யார் அவருடைய வார்த்தைகளை நம்பி உங்களை யார் காசு கொடுக்க சொன்ன? கொடுத்தவங்க கிட்ட சொல்ல, நீங்க கொடுத்தது அது உங்க மேல தப்பு. இதுதான் பிரச்சனை. நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில கொடுத்தீங்க, அப்போ அது திருப்பி வரலன்னா அப்போ நீங்க பொறுத்து தான் ஆகணும். நீங்க பொறுமையை காத்து தான் ஆகணும். இல்ல நீங்க சட்ட ரீதியா என்ன செயல்முறையோ அதை நீங்க செய்யலாம். அதை விட்டுட்டு அவரை தரைக்குறைவா பேசுறதுலையும் தரைக்குறைவா அவரை இழிவுபடுத்துறதுலையும் இதுல யாருக்கும் எந்த ஒரு பலனும் இருக்காது. இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், சரியா, இப்போ மார்க் அறிஞரா இருந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரே நிறைய இடத்துல இதை பத்தி ஸ்பீச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மோசடி செஞ்சோன்னா நம்ம நாளைக்கு பெரிய நஷ்டத்தில் ஆயிடுவோம் அப்படின்லாம் ஸ்பீச் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அவரே அந்த மாதிரி பண்றாருன்னா இயல்பு மனிதனுடைய வாழ்க்கையே இயல்பானது. அந்த விஷயத்த அவரும் செஞ்சிருக்காரு, இங்க இருக்கிறவங்க கொடுத்தாங்கல்ல இவங்களும் செஞ்சிருக்காங்க. இதை தான் 2 பேருமே செஞ்சிருக்காங்க. இதை செஞ்சுட்டு இப்போ அவர் ரொம்ப இது பண்றதுனால யாருக்கும் எந்த பலனும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே மார்க்கத்தை பேரை சொல்லி இன்னைக்கு தொழில ஆரம்பிச்சாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. மார்க்கம் ஒரு மார்க்கம்ங்கிறது ஒரு மதம்ங்கிறது ஒரு வியாபாரமா மாத்திட்டாங்க. எல்லா இடத்துலயுமே மதத்தை வியாபாரமா மாத்தி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரத்தின் மூலியமா பலன் அடையிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா மதம்ங்கிறது இது வியாபாரம் கிடையாது. மதம்ங்கிறது உங்களுடைய வியாபாரம் கிடையாது. மதம்ங்கிறது உங்களுடைய சொத்தை சேர்க்கறதுக்கும் இல்ல ஒருத்தரை ஏமாத்துறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. அது மதம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய உயிரை சம்பந்தப்பட்டது. ஏன்னா அந்த மதத்துடைய அடிப்படையில தான் நம்ம எல்லாருமே கட்டமைச்சிருக்கோம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு முக்கியமான அங்கமான ஒரு விஷயமா இருக்கு. நான் கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு, நான் கடவுளை நம்புறேன். அப்போ கடவுளை நம்பணும்னா எந்த சூழ்நிலையிலையும் நான் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதுதான் நான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு மார்க்கம்னு பேர்ல மதம்ங்கிற பேர்ல எவ்வளோ பெரிய வியாபாரம், எவ்வளோ பெரிய மோசடிகள். இவர் அறியப்பட்டதே இவருடைய பேச்சால தான், இவர் சொன்ன வார்த்தைகளாக தான். நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே நல்லா தெரியும். முதல்ல அவரை நீங்க நம்புறதை விட முதல்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து படிங்க. எந்த மார்க்க நான் இஸ்லாம் மட்டும் சொல்லலை, எந்த மார்க்க அறிஞரையும் நீங்க நம்புறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தையை நீங்க எடுத்து படிங்க. அது கடவுள் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாருங்க. சும்மா பேச்சு யார் வேணாலும் பேசிடலாம், எவ்வளோ அழகா வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாம். எல்லாருக்குமே திறமை இருக்கு. சில பேருக்கு திறமை அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு சாங் கேட்குறோம், நம்ம சில சாங்ஸை கேட்கும் போது அப்படியே அந்த சாங்ல ஊறி போன மாதிரி விஷயம் இருக்கும். இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே ஊறி போற மாதிரி இருக்கும். பிகாஸ் தட் வாய்ஸ், அந்த வாய்ஸ் நம்மளை இழுக்குது. அந்த மாதிரி வாய் இழுக்கிறதுனால, இந்த வாய்ஸ் இழுக்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லி போனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலையுமே நான் முதல்ல இதை பத்தி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். எல்லா மதத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புக்ஸை எடுத்து படிச்சு பாருங்க, அதுல தெரியும் உங்களுக்கு தெளிவு என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம யாரையுமே இங்க நம்புறதுக்கும் ஒருத்தருக்கு இது பண்றதுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு இது கிடையாது. ஆனா கண்ணியம்ங்கிறது கடவுள் புறத்திலிருந்து வருது. இப்ப கண்ணியம் போயிடுச்சுங்க. இந்த கண்ணியத்தை நீங்க இழிவுபடுத்தினது உங்களுக்குள்ள நீங்க இழிவுபடுத்தல, மற்றவங்களையும் உங்க மேல வச்ச நம்பிக்கையும் நீங்க இழிவுபடுத்திட்டீங்க. இதைதான் மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இன்னைக்கு அதை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுதான் இங்க இவ்வளோ பப்ளிஷ் ஆகின்னு இருக்கு. எல்லாருமே பாக்குறாங்க, மொத்த பேரும் பாக்குறாங்க. இல்ல இவர் எல்லாருக்குமே தெரியுமே. நாட் ஒன்லி முஸ்லிம்ஸ், அதர் பீப்புள்ஸுக்கும் தெரியும் இவர் இப்படி பண்ண இருக்காரு. இதே மாதிரி இன்னொரு விஷயத்துலயும் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி மார்க்கத்து பேரை சொல்லி எத்தனை பேர் அந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லி பிரபலமான ஒருத்தர்லாம் அட்ரஸ் இல்லாம போயிருக்காரு. ரொம்ப பிரபலம், தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரபலம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமே அட்ரஸ் இல்லாம ஏதோ ஒரு வழக்குல வெளியில போயிருக்காரு. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. முதல்ல மார்க்கம் இது கிடையாது, சரியா? முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி முதல்ல நீங்க படிங்க, உங்க பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க. ஏன் அடுத்தவனுடைய ஸ்பீச்சை கேட்டு எதுக்கு ஓடுறீங்க?
இங்கே ஓடுறதுக்கும் அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. யாரும் யார் பின்னாடியும் ஓடணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்களா தானே இருக்கணும். உங்களை தானேங்க நாளைக்கு கேள்வி கேட்க போறாங்க. இதுதானே மார்க்கம் சொல்லுது. மற்றவங்களை கேள்வி கேட்க போறதில்ல. நான் தனியாக தான் போக போறேன். என்னதான் கேள்விகள் வரப்போகுது. ஸோ அது தெளிவாக யோசிச்சு தெளிவாக முடிவு பண்ணுங்க. நான் அவரையும் சரி, அந்த சம்மந்தப்பட்ட வீடியோவும் சரி, இல்லை நான் அவரை வேற விஷயமே, நான் யாரையும் இழிவுபடுத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை பேசுறேன். நம்மளை நாம திருத்திக்கிறதுக்கு மட்டும்தான் பேசுறேன். அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்த நான் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. சரியா, தப்பாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க. எல்லாருக்குமே ஒரு நாள் தீர்ப்பு கிடைக்கும். அன்னைக்கு எல்லாருமே பார்ப்பீங்க. சரி, அதனால் படிங்க, படித்து தெளிவாக முடிவெடுங்க. இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வழி. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். உங்களில் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலும் என்னை பேசுகிறதுக்கு ஒரு முயற்சி, நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.